வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது 6th லெசன் புவித்தகவலியல், பேஜ் நம்பர் 121. இந்த லெசனோட 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 138. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், சரியாக பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, காலியோ ஜப்பான். செகண்டு, ஜிபிஎஸ் கீழ்கண்ட செயற்கைக்கோள் குழுமங்களை கொண்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் இ, 24 செயற்கைக்கோள்கள். தேர்டு, ஜிஎன்எஸ்எஸ் இந்தியாவில் நுகர்வோருக்கு அமைவிட தகவல் சேவை வழங்கும் பகுதிகளின் எல்லையானது இந்திய எல்லையிலிருந்து டேஷ் கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் இ, 1500 கிலோமீட்டர். ஃபோர்த்து, பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, கீழ்கண்டவற்றில் எது தொலை நுண்ணுணர்வு பயன்படும் மண்ணியல் சார்ந்த துறை அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் இ, வனவிலங்கு ஆய்வு. சிக்ஸ்த்து, கீழ்கண்டவற்றில் எது சூரியனை ஒத்த செயற்கைக்கோள்? ஆன்சர் ஆப்ஷன் இ தான் கரெக்டு. செவன்த்து, உயிர்ப்புள்ள தொலை நுண்ணுணர்வின் அலைநீளம் 1 மில்லிமீட்டருக்கு அதிகமாகவும் உயிர்பற்ற தொலை நுண்ணுணர்வியின் அலைநீளம் டேஷ் வரையிலும் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 0.4 1.0 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் எயித்து, பின் வருவனவற்றில் எது உலகின் அதிவேக கணினி? ஆன்சர் சமிட். நைன்த்து, ஜிஎன்எஸ்எஸ்ஸின் சுற்றுப்பாதை புவிப்பரப்பிலிருந்து டேஷ் கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 20,000. டென்த்து, கீழ்கண்டவற்றில் எது புவிநிலை செயற்கைக்கோள்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.